நம்ம இந்த ஃபிஃப்த் டைமென்ஷன் அப்படின்ற புக்ல இருந்து வெரா ஸ்டான்லி ஆல்டர் மேடம் எழுதின இந்த அற்புதமான புத்தகத்துல இருந்து நிறைய விஷயங்கள் தெரிஞ்சுக்கிட்டோம். தேர்ட் டைமென்ஷன்ல எப்படி இருக்காங்க அப்படி அதை பத்தி நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்சதுதான். பட் இது இன்னும் நம்ம தெரிஞ்சுக்கும் போது எப்படி இருக்கக்கூடாது அப்படின்றத புரியுது. இதுல வந்துட்டு நம்ம எப்பவுமே நிலத்தை வாங்கலாமா, ஏன் நிலம், காசு, அப்புறம் தங்கம் அதிகமா சேர்க்கணும். ஏன்னா அந்த தங்கத்தை பார்த்துதான் நீ கிரேட் அப்படின்ட்டு மக்கள் எல்லாம் ஜட்ஜ் பண்ணுவாங்க இல்லையா. அப்போ எல்லாரும் முன்னாடியும் நம்ம கொஞ்சம் கிரேட்டா தெரியணும் அப்படின்ற ஒரு எண்ணம். இது பிகாஸ் ஆஃப் ஈகோ. இப்போ சப்போஸ் ஏதாவது பண கஷ்டம் வந்துட்டு ஏதாவது அவங்களுக்கு பணம் லாஸ் ஆயிடுச்சுன்னு வச்சுக்கோங்க, இவங்க தங்களுடைய உயிரை கூட விடுறதுக்கு யோசிக்க மாட்டாங்க. ஃபார் எக்ஸாம்பிள், ஏதாவது எக்ஸாம்ல ஃபெயில் ஆயிட்டாங்க அப்படின்னா இவங்க சூசைட் பண்ணிக்கிறதுக்கும் யோசிக்க மாட்டாங்க. ஏன் அப்படின்னா இந்த ஈகோ செல்ஃபோட கனெக்ட் இருக்கிறதுனால. அந்த ஈகோ செல்ஃப்னால தானே அவங்க என்ன திட்டுறாங்க, அவங்க என்ன குறைவா பாக்குறாங்க, அவங்க என்ன நேசிக்கல. அப்படி நம்மளுடைய ஈகோவை அவ்வளோ வளர்த்து வச்சிருக்கோம். எல்லா பிரச்சனைக்கும் காரணம் என்ன? அந்த ஈகோனாலதான். அந்த ஈகோ போறதுக்கான சொல்யூஷன் என்ன அப்படின்னா ஒன்னே ஒண்ணு, மெடிடேஷன். நல்ல விஷயங்கள் கேட்கறது, நல்ல விஷயங்கள் பாக்குறது, இந்த ஆன்மீக புத்தகங்கள், ரைட் ஸ்பிரிச்சுவல் புக்ஸ் அத படிக்கிறது. சில புக்ஸ் வந்துட்டு டிபெண்டன்ட் கிரியேட் பண்ணும். நீ என்ன நம்புன அப்படின்னா நான் உன்னை காப்பாத்துவேன் அப்படின்ற மாதிரி விஷயங்கள். அது ரைட் ஸ்பிரிச்சுவல் புக் கிடையாது. அப்போ ரைட் ஸ்பிரிச்சுவல் புக் என்ன அப்படின்னா செல்ஃப் டெவலப்மெண்ட்ட அவங்க சொல்லுவாங்க. நான் இப்படி பண்ணி வெளியே வந்த இந்த பிரச்சனையில இருந்து, அதே போல உன்னாலேயே முடியும் வெளியே வர்றதுக்கு அப்படின்ற மாதிரி செல்ஃப் டெவலப்மெண்ட் சம்பந்தப்பட்ட புக்ஸ் தான் ரைட் ஸ்பிரிச்சுவல் புக்ஸ். இந்த ஈகோயிஸ்டிக் கூட கனெக்டா இருக்கிறது தேர்ட் டைமென்ஷன். ஃபோர்த் டைமென்ஷன்ல எப்படி இருக்கும் அப்படின்னா, நம்ம நேற்று பார்த்தோம் இல்லையா, ஸ்பேஸ் டைம் எதுவுமே அங்க ஒர்க் ஆகாது. அந்த ஸ்பேஸுக்கும் டைமுக்கும் பியாண்டா இருக்கும் விஷயங்கள். அங்கெல்லாம் நல்லா கவனிச்சு பார்த்தோம் அப்படின்னா நமக்கு தெரியல ஃபோர்த் டைமென்ஷன் எப்படி எல்லாம் யூஸ் பண்ணிட்டு இருக்கோம் அப்படின்னு. ஏன்னா இப்போ மொபைல் இருக்குது, நம்ம பிளேஸ் நமக்கு சம்பந்தமே கிடையாது. எங்க இருக்கிறோம்? நம்ம எங்கேயோ இருக்கோம். ஆனா மொபைல் கால் பண்ணி கூப்பிட்டா என்ன வேணாலும் வருது. ஸ்விக்கியில ஆர்டர் பண்ணா சாப்பாடு வருது. போர்ட்டர்ல நம்ம இங்க இருந்து ஏதாவது திங்ஸ் நம்ம எங்கேயாவது அனுப்பணும் அப்படின்னா இங்க இருந்து நம்ம போர்ட்டரை புக் பண்றோம். ஸ்விக்கி மாதிரி அதை எடுத்துட்டு போகுது, டன்சோ மாதிரி. அப்போ நமக்கு டைமுக்கும் சம்பந்தமே இல்லை. அப்போ நம்ம ஃபோர்த் டைமென்ஷன் ஆக்சஸ் பண்ற மாதிரி தானே. தெரியாமலே நம்ம வந்துட்டு ஹையஸ்ட் ஃப்ரீக்வன்சில இருக்கணும். தேர்ட் டைமென்ஷன்ல அப்படி எல்லாம் டிராவல் பண்ண முடியாது. ஈஸியான விஷயங்கள் எல்லாம் நடக்காது. ஒரு 100 வருஷத்துக்கு முன்னாடி இருந்தது எல்லாமே தேர்ட் டைமென்ஷன் தான். இப்போ பத்ரி சார் வந்துட்டு 2012 தியான மகா சக்கரத்துல அவரு சொன்னார், ஒரே தடவை வந்துட்டு நம்ம அந்த நேரத்துல ஆல்மோஸ்ட் 35,000 பீப்புள்ஸோட ஒரே நேரத்துல தியானம் பண்ணிருக்கோம். அப்போ நம்ம கூட்டு தியானம் மூலமா அந்த அழிவுல இருந்து நம்ம தப்பிச்சிட்டோம். நம்ம தேர்ட் டைமென்ஷன்ல இருந்து ஃபோர்த் டைமென்ஷனுக்கு நம்ம ஷிஃப்ட் ஆயிட்டோம் அப்படின்ட்டு சார் அப்பவே சொல்லியிருக்கு. 2020 தான் நமக்கு வந்துட்டு ஒரு அற்புதமான ஒரு விஷயம் நடந்துச்சு. அது மூலமா நிறைய பேரு தியானத்துக்கு வந்தாங்க. கொரோனா நடந்துச்சுன்னா அந்த லாக்டவுன்ல நிறைய பேரு தியானத்துக்கு வந்தாங்க. அப்போ இங்க அது அழிவா பல பேர் பார்த்தாங்க. ஆனா இது யுக மாற்றமா மெடிடேட்டர்ஸ் பார்த்தாங்க. அந்த
நேரத்துல நிறைய மெடிடேஷன் பண்ணாங்க மக்கள் எல்லாமே. லைக் 3 hours 4 hours, சில பேர் வந்துட்டு 24 hours. நான் வந்துட்டு ஒரு 2 தடவை எனக்கு 24 hours உட்கார்றதுக்கு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கிடைச்சது இந்த லாக்டவுன். அப்போ இந்த இந்த மாதிரி யுகமாற்றம் நடக்கும்போது நம்ம அந்த எனர்ஜியோட கனெக்ட் ஆகணும், நம்ம இந்த டைமென்ஷனுக்கு நம்ம ஷிஃப்ட் ஆகணும் அப்படிங்கும்போது அதிகமான நேரம் நம்ம தியானம் பண்ணணும். நிறைய பேருக்கு ப்ராப்ளம்ஸ் அப்படின்ட்டு ஃபேஸ் பண்ணிட்டு இருக்கோம். அந்த ப்ராப்ளம்ஸே இல்லை அப்படின்னா நம்ம ஏன் தியானத்தை பத்தி நினைப்போம்? அந்த பிரச்சனைகள் கூட யாருனால உருவாக்கப்பட்டது அப்படின்னா முழுக்க முழுக்க நம்மனாலதான். நான் சொன்னேன் இல்லையா, நமக்கு டிஸ்கஷன் நடக்கும் தூக்கத்துல அப்படின்னு சொல்லிட்டு. அத போல நம்ம தியானத்துக்கு வரணும், நல்மார்க்கத்துக்கு போகணும் அப்படின்னா டீப்பஸ்ட் லெவல் ஆஃப் டார்க்னஸ்க்கு சில வாட்டி நம்ம போயிடுவோம். அப்போதான் நமக்கு லைட் அப்படின்றது தெரியும், ஞானம் அப்படின்றது தெரியும். அது மூலமா என்ன நம்ம சாதிக்க போறோம் அப்படின்னா பெரிய பெரிய படிப்பு. அந்த பெரிய படிப்பு புக்கோ இல்லைன்னா கடையில் எங்கேயாவது கிடைக்குமா அப்படின்னா அந்த மாதிரி கிடைக்காது. அது முழுக்க முழுக்க அனுபவத்தினால மட்டும்தான் நடக்கும். சரி, இப்போ இந்த 4th டைமென்ஷன்ல பல குருமார்கள் நம்ம கவனிச்சு பார்த்தோம் அப்படின்னா அவங்களுக்கு இடம் அப்படின்றது ஒரு பொருட்டாவே இருக்கு. சாய் பாபா கூட ஒரு வாட்டி அவரு ஒரு 3 நாளைக்கு நான் உடல்ல இருக்க மாட்டேன், என்ன புதைக்காதீங்க, நான் 3 நாளுக்கு அப்புறம் நான் ஏஞ்சிடுவேன் அப்படின்னு சொல்றேன். ஒரு சிஷ்யனுக்கு அவர் வந்துட்டு கொஞ்சம் ஹெல்ப் பண்றதுக்காக அவருடைய பாடி விட்டு ஆஸ்ட்ரல் பாடியோட அவர் போயிட்டு அங்க ஹெல்ப் பண்ணிட்டு வருவார். அப்படி நிறைய மாஸ்டர்ஸ். இன்னொரு மாஸ்டர் தத்தாத்ரேயர், அவரு எந்த ரூபத்துல இருப்பாரு அப்படின்னு சொல்லி நம்ம ஜட்ஜும் பண்ண முடியாது, எங்க இருப்பாருன்னு நம்ம நினைச்சு கூட பார்க்க முடியாது. நம்ம தமிழ்நாட்டுல இது சித்தர் பூமி. இங்க எத்தனையோ சித்தர்கள், அவங்களுடைய சமாதி 3-4 இடத்துல இருக்கும். ரீசெண்டா நான் சொன்னேன்ல சதாசிவ பிரம்மேந்திரர், அவருடைய சமாதி 3 இருக்கு அப்படின்னு சொல்லுவாங்க. 1 கரூர்ல இருக்கு, இன்னும் 2 வந்துட்டு வேற எங்க இருக்குன்னு எனக்கு சரியா தெரியல அட்ரஸ். பட் அவங்களுடைய பாடிய லிமிடேஷன் இல்லாம எத்தனை வேணும்னாலும் டிவைட் பண்ணிக்கலாம். அந்த டைம் அப்படின்றது அவங்களுக்கு இருக்காது, ஸ்பேஸ் அப்படின்றது இருக்காது. இங்கேயும் இருப்பாங்க, இன்னொரு இடத்துலயும் இருப்பாங்க. ஸ்பேஸ் இல்லை அப்படின்னா அவங்க எந்த ஒரு ஸ்டேட்டையும் அவங்களால ஆக்சஸ் பண்ண முடியும். நம்மளே பார்த்தோம் அப்படின்னா சில வாட்டி நம்மளுடைய டெலிபதி யூஸ் ஆகுது. எனக்கு தியானத்துக்கு வந்த புதுசுல 10 years முன்னாடி என்னுடைய சித்தி வந்துட்டு எனக்கு கைட் பண்ணிட்டு இருந்தாங்க. ஆல்மோஸ்ட் 10 months அவங்க எனக்கு போன்லயே நிறைய விஷயங்கள் சொல்லி கொடுத்துட்டு இருந்தாங்க. அந்த நேரத்துல வந்துட்டு நான் மனசுல நினைப்பேன், இப்போ எனக்கு சித்தி கால் பண்ணா நல்லா இருக்கும், எனக்கு இதுல டவுட் இருக்கு அப்படின்னு சொல்லி மனசுல ஒரு வாட்டி நினைச்சா போதும் போன் பண்ணிடுவாங்க. போன் பண்ணிட்டு சொல்லு அனிருத், கூப்பிட்ட அப்படின்னு சொல்லிட்டு கேட்பாங்க. அப்போ நமக்கே இந்த லிமிடேஷன்ஸ் இல்ல பாருங்க, ஆல்ரெடி அந்த 4th டைமென்ஷன்லயே இருக்கிறோம். இன்ட்யூஷன் சொல்லும் அவங்களுக்கு ஏதோ பிரச்சனை அப்படின்னு சொல்லிட்டு. சோ அவங்களுக்கு போன் பண்ணி நம்ம பேசும்போது அவங்களுக்கு ஏதோ அந்த பிரச்சனையில இருப்பாங்க. இங்கே உட்கார்ந்துட்டு இருப்போம், நம்ம போனே இல்லாம நம்மளால கம்யூனிகேட் பண்ண முடியும். இந்த கம்யூனிகேஷன் எப்போ நடக்கும் அப்படின்னா ஃபுல் அண்ட் ஃபுல் சைலன்ஸ்ல இருக்கும்போது நம்ம வந்துட்டு யார்கிட்ட வேணாலும் மொபைல் இல்லாம வீடியோ கால் பேசலாம். ஒரு 100 வருஷத்துக்கு முன்னாடி ஒருத்தர் கிட்ட போயிட்டு நான் யூஎஸ்ல இருக்கிறவங்க கிட்ட வாட்ஸ்அப் யூஸ் பண்ணி வீடியோ கால் பண்ணி பேசுனேன் அப்படின்னு சொன்னா அவங்க சிரிக்க மாட்டாங்க. என்னது மொபைலா, வாட்ஸ்அப்பா, உனக்கு என்ன பைத்தியம் பிடிச்சிச்சா அப்படின்னு நான் சொல்லுவாங்க. இப்போ நடக்கிறது என்ன, நம்ம டெக்னாலஜியே இல்லாதப்போ கூட வாழ்ந்துருக்கோம், இப்போ டெக்னாலஜியோட வாழ்றோம். இப்ப இதை விட அப்கிரேட் ஆகாதா? கண்டிப்பா நடக்கும்.
ஸோ அந்த ஃபோர்த் டைமென்ஷன்ல நமக்கு ஸ்பேஸ்க்கும் டைமுக்கும் சம்பந்தம் இல்லை தானே. இல்லாத நேரத்துல நம்ம என்ன பண்ணுவோம்னா நம்ம நமக்குள்ள டிராவல் பண்ண ஸ்டார்ட் பண்ணுவோம். இது எல்லாமே எங்க நடக்குது? நீங்க கேட்கறது, நீங்க பாக்குறது, நம்ம பேசுறது எல்லாமே எங்க நடக்குது? உள்ளதான நடக்குது. அப்போ பிரபஞ்சம் எல்லாம் வெளியே இருக்கிற மாதிரி இருக்கும். அதுதான் மாயை அப்படின்றது. எல்லாமே உள்ளதான் இருக்கு. உள்ள மாத்திக்கணும்னா வெளியே மாறும் அப்படின்னு சொல்லுவாங்க. நமக்குள்ள குணங்கள் மாத்திக்கிட்டோம் அப்படின்னா வெளியே இருக்கிற ரிஃப்ளெக்ஷன் அந்த ஆப்போசிட் பர்சன்ல கூட சேஞ்சஸ் அப்படின்றது நம்மளால பார்க்க முடியும். அப்பதான் நமக்கு என்ன புரிய வரும் அப்படின்னா இந்த ஃபோர்த் டைமென்ஷன்ல டிராவல் பண்ண 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 ஓகே, எனக்கு லிமிட்டேஷனே கிடையாது, நான் எல்லா இடத்துலயும் எல்லாருக்குள்ளயும் இருக்கிறேன். நம்ம மூவில பார்த்திருப்போம்ல, போர்ட்டல் ஓபன் பண்ணுவாங்க இப்படி டாக்டர் ஸ்ட்ரேஞ்ச்ல இப்படி ஓபன் பண்ணிட்டு இங்க ஒரு இடத்துல இருந்து இங்க இன்னொரு இடத்துக்கு போவாங்கல்ல. அத போல நமக்கு போர்ட்டல்ஸ் அப்படின்றது நமக்கு ஓபன் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. நம்ம நினைச்சா போதும், நம்ம எங்க வேணாலும் போலாம். ஆனா அதுக்கு சாதனை ரொம்ப ரொம்ப முக்கியம். சாதனை பண்ண 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 நம்மளாலையும் அதை அக்சஸ் பண்ண முடியும். இது முழுக்க முழுக்க ஆன்மீகம் அப்படின்னா ஒரு டிஃப்ரெண்டான ஒரு சப்ஜெக்ட் அப்படின்னு சொல்லி நினைக்க வேண்டிய அவசியம் இல்லை. இது ஒரு சயின்ஸ். சயின்ஸ் அப்படின்னா இப்போ ஆக்சிஜன் ரெண்டு பங்கு, ஹைட்ரஜன் ஒரு பங்கு, ரெண்டும் மிக்ஸ் பண்ணா தண்ணி வரும், அவ்வளவுதான். அதே போல தாட்லெஸ் ஸ்டேட் நீ ரீச் பண்ணா நீ இறைநிலையை போய் அடையிற. அந்த இறைநிலைக்கு என்னெல்லாம் ஆற்றல்கள் இருக்கோ அது எல்லாம் உனக்கும் வந்துடும், அவ்வளவுதான். இது முடியாது அப்படின்றது கிடையாது. நம்ம செய்ய வேண்டியதெல்லாம் முயற்சி தான். மாறி இருக்குல்ல, நம்ம நாளை பார்க்கணும். முன்னத்துக்கும் இப்பத்திக்கும் பிசிக்கலாவே நிறைய சேஞ்சஸ் நடக்குது. இந்த தேர்ட் டைமென்ஷனுடைய மாயை எப்படி நம்மளை வந்துட்டு ஆட்டி பிடிக்குது அப்படின்னா, உதாரணத்துக்கு ஒரு நாய் இருக்கு. அந்த நாய் வந்துட்டு அதுக்கு உடம்பு சரியில்லை அப்படின்னா எதுவும் சாப்பிடாம போயிட்டு அது ஏதோ ஒரு அதுக்கு தெரியும், லைக் இந்த கீரை சாப்பிட்டா எனக்கு ஹீல் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த கீரையை சாப்பிட்டுட்டு வந்து படுத்து அந்த அந்த ஸ்டேட்டை கூட நம்ம வந்துட்டு அதை விட ரொம்ப மோசமா போயிட்டோம். ஏன்னா நம்ம ஃபியூச்சர்ல இருக்கோம், பாஸ்ட்ல இருக்கும். இந்த ஃபியூச்சர்ல இருக்கிறதோ பாஸ்ட்ல இருக்கிறதுனாலயோ நம்மளுடைய ஈகோ வந்துட்டு ரொம்ப டெவலப் ஆயிடும். இந்த ஃபியூச்சர் பாஸ்ட்ல இருக்கிறது யாரு அப்படின்னா ஃபியூச்சர் நினைச்சா பயப்படுறவங்க, இறந்த காலத்தை நினைச்சா துக்கப்படுறவங்க. இப்போ இந்த துக்கம், பயம், கோபம், வருத்தம் இது எல்லாம் என்ன பண்ணும்? நம்மளுடைய ஆறாவை டென்ஸ் அதிகமாக்கி. இந்த டென்சிட்டி அதிகமானப்போ நமக்கு நமக்குள்ள இருக்கிற ரியல் செல்ஃப் நம்ம வந்துட்டு டிஸ்டன்ஸ் அப்படின்றது அதிகமாயிட்டே போகும். அப்போ நமக்குள்ள எல்லா விஷயங்களும் எல்லா ஆற்றல்களும் இருக்கு. அத நம்மளுடைய மைண்ட் தான் திரையா நின்று தடுக்குது. அவருக்கு ரிலாக்ஸா உட்கார்ந்துட்டு இருக்கும்போது எவ்வளவோ ஃபார்முலாஸ் எல்லாம் அவருக்கு கனவுல வந்துட்டு இருந்தது. கனவு அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாரு. அவர் அந்த ரிலாக்ஸ்டு ஸ்டேட்ல தியான நிலையில இருந்திருக்கு. அவருக்கே தெரியாது. நிறைய பேர் வந்து சொல்லுவாங்க, எனக்கே தெரியல, நான் தியானம் எல்லாம் பிராக்டிஸ் பண்ணிட்டு இருக்கேன், இப்போதான் நம்ம பிஎம்சியை பார்த்து ஓகே நான் போறது கரெக்டான வழிதான் அப்படின்னு சொல்லி புரிஞ்சுக்கிட்டேன் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ அந்த தாட்லெஸ் ஸ்டேட்ல ராமானுஜருக்கு எத்தனையோ ஃபார்முலாஸ் வந்தது. அதை டிரைவ் பண்ணி பார்த்தாக்கா சக்சஸும் ஆச்சு. நியூட்டன் வந்துட்டு ரொம்ப ரிலாக்ஸ்டா உட்காந்துட்டு அந்த ரிலாக்ஸ்டு ஸ்டேட்ல அவருக்கு ஒரு ஆப்பிள் விழுறத கவனிக்கிறார். அதுக்கு முன்னாடி கிராவிட்டி இல்லாமலா இருந்தது. ஆனா அதை அப்போதான் அவரால் ரெக்கக்னைஸே பண்ண முடிஞ்சது. கிராவிட்டி கண்டுபிடிச்சது நியூட்டன் அப்படின்ட்டு சொல்லிட்டார். ஐன்ஸ்டீன்
எவ்வளவு கிரேட் அப்படின்னா, எனர்ஜி நெய்தர் கிரியேட்டட் நாட் டெஸ்ட்ராய்ட். இததால நமக்கு வந்துட்டு பகவத்கீதையில ஆன்மா அழிக்க முடியாதது, துவைக்க முடியாதது, எரிக்க முடியாதது அப்படின்னு சொல்றாங்க. அது பிறப்பும் இல்ல, அதுக்கு இறப்பும் இல்ல அப்படின்னு சொல்றாங்க. இது எல்லாம் எப்படி சாத்தியமாச்சு அப்படின்னா, இந்த ரிலாக்ஸ்டு தாட்லெஸ் ஸ்டேட்ல தான் சாத்தியமாச்சு. எவ்வளவுக்கு எவ்வளவு நம்ம தாட்லெஸ் ஸ்டேட்ல இருக்கிறோமோ, ஒரு மாஸ்டரும் நம்ம சயின்டிஸ்டா வளரும். அவங்களுக்கு யோகிஸ அவங்க சயின்டிஸ்ட் பேர் வச்சிருக்காங்க. டெக்னாலஜி பார்த்தோம் அப்படின்னா, இது போல டிவி, இன்டர்நெட், இது எல்லாமே 4th டைமென்ஷனுக்கு சம்பந்தப்பட்டது. அந்த காலத்துல யோகிகள் வந்து இப்போ நம்ம 15th பிரைட்டஸ்ட் ஸ்டார் அப்படின்னு சொல்றது ஜேஷ்டா நட்சத்திரம் அப்படின்ட்டு சொல்றாங்க. அப்போ நம்ம டெலிஸ்கோப் வச்சு 15th பிரைட்டஸ்ட் ஸ்டார ஜூம் பண்ணி பார்த்ததுல அது ரொம்ப பெரிய ஸ்டார் அப்படின்ட்டு தெரிய வந்தது. இதுக்கு ஜேஷ்டா நட்சத்திரம் அப்படின்னு பேர் ஏன் வச்சாங்க அப்படின்னா, ஜேஷ்டா அப்படின்னா முதன்மையான அப்படின்னு அர்த்தம். அவங்க இன்வர்டா டிராவல் பண்ணி எல்லாத்தையும் எப்படி பாக்குறோம், நம்ம இப்படி பார்த்தோம்னாதான் தூரம், அப் டவுன், இந்த மாதிரி ஒரு ஜட்ஜ்மெண்டான ஒரு திங்ஸ் இருக்கும். எப்போ நம்ம உள்ள டிராவல் பண்றோமோ நம்மளால இது ஒரு வியூ தானே பார்த்துட்டு இருக்கோம். ஆனா உள்ள டிராவல் பண்ணும்போது நம்ம 360 வியூவும் நமக்கு புரிய வருவோம். அருந்ததி நட்சத்திரம் அப்படின்ட்டு இப்போ நம்ம கல்யாணம் ஆன பிறகு ஹஸ்பண்ட் வந்துட்டு காட்டுவாரு இல்லையா, அத நல்லா டெலஸ்கோப் வச்சு ஜூம் பண்ணி பார்த்தாக்கா 2 நட்சத்திரங்கள் ஒன்னோட ஒண்ணு இணைஞ்சு சுத்திக்கிட்டு இருக்கும். இது எப்போ கண்டுபிடிச்சாங்க நம்ம ரிஷிகள் எல்லாருமே? எப்போ? அப்படி பியாண்ட் டைம் பிளேஸ் அப்படின்றது இப்போ டிவி இருக்கு. டிவில எப்போ நடந்தது நமக்கு இப்போ காட்டணும். அங்க என்னாச்சு? டைம் லிமிடேஷன் இல்ல. இப்படி பல விஷயங்கள் வந்துட்டு நம்ம டெக்னாலஜிஸ் மூலமா 4th டைமென்ஷனை நம்ம ஆல்ரெடி ஆக்சஸ் பண்ணிட்டு இருக்கோம் அப்படின்னு தான் அர்த்தம். முக்கியமான இன்னொரு புது விஷயம் என்ன சொல்றாங்க அப்படின்னா, நமக்கு ஈதர் அப்படின்றது ஒண்ணு இருக்கு, அது 4 வகை அப்படின்னு சொல்றாங்க. நமக்கு எப்பவுமே இந்த 3 ஸ்டேட்ஸ் தானே தெரியும், சாலிட், லிக்விட், கேஸ் அப்படின்னு சொல்லிட்டு. ஆனா ஈத்தர்லயே 4 வகைகள் இருக்காம். அது வந்துட்டு சயின்ஸே ப்ரூவ் பண்ணிருக்கான். அந்த ஈத்தர் இருக்கிறதுனால சவுண்ட், லைட், எனர்ஜி அப்படின்றது டிராவல் ஆகுது அப்படின்னு சொல்றாங்க. மேடம் பிளாவட்ஸ்கி தியோசபிக்கல் சொசைட்டி நிர்மிச்சவங்க, அவங்க இந்த ஈத்தர் பாடிஸ் பத்தி எல்லாம் சொல்லியிருக்காங்க. அவங்க ஏதாவது ஒரு பழமையான டெம்பிள் இல்லைன்னா பழமையான பிளேஸ் அவங்க கைய வச்சுட்டு அவங்க தாட்லெஸ் ஸ்டேட்டுக்கு போனாங்க அப்படின்னா அங்க என்னெல்லாம் நடந்தது அப்படின்ற விஷயத்த அவங்களால பாஸ்ட்ல போய் ஆக்சஸ் பண்ண முடியுமா? அப்படி அவங்க புக்ல வந்துட்டு நிறைய அபூர்வமான விஷயங்கள் எழுதியிருக்காங்க. அந்த காலத்துல மேடம் பிளாவட்ஸ்கிய ஒரு விட்ச் மாதிரி பார்த்தாங்க. அப்படின்னா ஏதோ ஒரு சூன்யக்காரி மாதிரி பார்த்தாங்க. ஒரு பாடி மேலையும் அவங்க ஒரு புக்கே எழுதியிருக்காங்க. நமக்கு 7 உடல்கள் இருக்கு இல்லையா, பிசிக்கல், மென்டல், ஆஸ்ட்ரல், காசல், சுப்ரா காசல், அப்படி நிர்வாணிக் ஸ்டேட், இப்படி 7 உடல்கள் இருக்குங்க. அந்த 7 உடல்கள் பத்தியும் அவங்க புக்ஸ் ரிலீஸ் பண்ணிருக்காங்க, கொடுத்திருக்காங்க நாலேஜ். அப்போ நம்ம பேசுற பேச்சு, நம்ம யோசிக்கிற யோசனை, நம்ம செய்யற செயல்கள் எல்லாமே ஈத்தர்ல ஸ்டோர் ஆயிட்டே இருக்குமா. நீங்க பேசுற பேச்சு, இப்போ நான் சத்தமா பேசுறேன் அப்படின்னா, சத்தமா பேசுறனோ யோசிக்கிறனோ ஏதோ ஒண்ணு பண்றோம்ல, இது பிரபஞ்சத்துல எப்பவுமே இருக்குமா, அது அப்படியே டிராவல் பண்ணிக்கிட்டே இருக்குமா. இப்போ சூரியன்ல இருந்து நமக்கு லைட் டிராவல் பண்ணணும்னா குறிப்பிட்ட டைம் இருக்கு இல்லையா, அது நிரந்தரம் டிராவல் பண்ணிக்கிட்டே தான் இருக்கும். இப்போ நம்ம
நட்சத்திரங்களை பாக்குறோம் ஸ்கைல ராத்திரி நேரத்துல. அந்த அந்த நட்சத்திரம் இருக்க இல்லையான்னு கூட தெரியாது நமக்கு. அப்படி நம்ம பேசுற பேச்சுகள் நல்லதோ கெட்டதோ அது பிரபஞ்சத்துல டிராவல் பண்ணிக்கிட்டே இருக்கும். நம்மள சுத்தி அந்த வைப்ரேஷன் அப்படின்றது இருந்துகிட்டே இருக்கும். அதனாலதான் நம்ம என்ன பேசுறோம், என்ன பாக்குறோம், என்ன பண்றோம், என்ன யோசிக்கிறோம் அப்படின்றத ரொம்ப கவனமா இருக்கணும். பத்ரி சார் அதுதான் சொல்வார், எப்பவுமே எனக்கு இது ரொம்ப ரொம்ப உள்ளார்ந்து போயிடுச்சு. என்ன அப்படின்னா அவேர்னஸ். எப்பவுமே அவேர்னஸ்ல இருங்க அப்படின்னு சொல்லுவார். ஏன்னா நம்ம பேசுற பேச்சுதான் நம்மளுடைய வாழ்க்கை. வார்த்தைகளே வாழ்க்கை அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா? எண்ணம் போல் வாழ்க்கை. இது எல்லாமே நமக்கு பகவத்கீதையில கொடுத்துட்டாங்க. அதே போல ஃபாரின்ல ஒரு ஆத்தர் சேட் we create our own reality அப்படின்னு சொல்லியாச்சு. இதுக்கு எல்லாம் காரணம் யாரு? நம்ம தான். இந்த பூமியில தான் நம்ம வந்துட்டு டேஸ்ட், ஸ்மெல், சென்ஸ் அப்படின்ற விஷயங்களை நம்ம வந்துட்டு ஆக்சஸ் பண்ண முடியும். வேற உலகத்துல எல்லாம் நமக்கு டேஸ்ட் தெரியாது, ஸ்மெல் தெரியாது, டச் ஃபீல் தெரியாது, எதுவுமே இருக்காது. நம்ம குறைச்சிக்கிட்டு வந்தது எதுக்கு அப்படின்னா நம்மள நம்ம தெரிஞ்சுக்கிறது. தேர்ட் டைமென்ஷன்ல இந்த சென்ஸ் ஆர்கன்ஸ், ஈகோ, இதுதான் நான் அப்படின்றது டூ மச் ஆஃப் டார்க்னஸ். அந்த டூ மச் ஆஃப் டார்க்னஸ்னால லைட் ஆக்சஸ் பண்ணுவோம். எப்போ மெடிடேட் பண்ணலாம், இல்ல அப்படின்னா இன்னும் டார்க்கு போயிடும். ஒரு வாட்டி பத்ரி சாருக்கு கால் அமுத்தி விட்டுட்டு இருந்தேன், மசாஜ் பண்ணிட்டு இருந்தேன். அந்த நேரத்துல ஒரு டிஸ்ட்ராக்டிவ் தாட் நான் என் மனசுக்குள்ள நான் கேட்டுட்டு இருக்கேன், அட இவ்வளோ மகா குரு இருக்காரு, அவர் இருக்கும்போது எண்ணங்கள் என்ன இப்படி இந்த மாதிரி மோசமா இருக்கே அப்படின்னு சொல்லி நான் நினைச்சிட்டு இருந்தேன். உடனே அவரு என் கண்ணுக்குள்ள கண்ணு வச்சுட்டு பார்த்து சொல்றாரு, எதுவுமே தப்பு கிடையாது. 3 விஷயங்கள் ரொம்ப ரொம்ப தப்பு, பண்ணவே கூடாத தப்பு. ஒண்ணு, சூசைட் பண்ணிக்க கூடாது. ஒண்ணு, இன்னொருத்தரை கொல்லக்கூடாது. இன்னொன்னு, இன்னொரு அனிமலை சாவடிக்க கூடாது. இந்த 3 விஷயங்கள் தான் ரொம்ப தப்பானது அப்படின்னு சொன்னாங்க. அப்போ இந்த உடல் அப்படின்றது எவ்வளவு முக்கியம். ஏன் நம்ம வந்துட்டு சூசைட் வரைக்கும் போறோம் அப்படின்னா, இதுதான் நானு அப்படின்னு சொல்லிட்டு இந்த அட்டாச்மெண்டோட இருக்கிறதுனாலதான் நமக்கு எல்லா பிரச்சனையும். அட்டாச்மெண்ட் அப்படின்றதே தேர்ட் டைமென்ஷனுடைய குவாலிட்டி. இதுல இருந்து வெளியே வரணும் அப்படின்னா நம்ம நிறைய விஷயங்களை வந்துட்டு படிக்கணும். இத போலயும் இருக்கா, சன்ஷைன் பிஃபோர் த டான் அப்படின்னு சொல்லி ஒரு புக் இருக்கு, ஜோடி சட்டோரி எழுதினது. அதுல நீங்க படிச்சு பாத்தீங்க அப்படின்னா ஹையர் வேர்ல்ட்ஸ் பத்தி நிறைய விஷயங்கள், ஒரு 12 or 14 ஹையர் டைமென்ஷன் மாஸ்டர்ஸ் உடைய நாலேஜ் அதுல இருக்கும். அந்த ஹையர் டைமென்ஷன்ஸ்ல இருக்கிற மாஸ்டர்ஸ் தான் நம்ம ஹியூமன்ஸா வந்து இங்க பிறந்திருக்கோம். அவங்கள நம்ம ஏலியன்ஸ் அப்படின்னு சொல்றோம். பட் ஏலியன்ஸ் கிடையாது, we are masters. அவங்க வேற ஒருத்தர்கள் கிடையாது, அவங்கதான் நம்ம அவ்வளோ பெரிய மகத்துவம் பொருந்தினவங்க. எதுவுமே தெரியாத மாதிரி நம்ம இங்க வந்திருக்கிறதுக்கு காரணம் என்ன அப்படின்னா, இங்க நம்ம எர்த்த மறுபடியும் அற்புதமான ஒரு பூ உலகா மாத்துறதுக்கு தான் நம்ம வந்திருக்கோம். இப்படி நம்ம தெரிஞ்சிருக்கு இல்லையா தியானம் எப்படி பண்றது அப்படின்றது. அப்போ தெரிஞ்சத உங்களை சுத்தி இருக்கிறவங்களுக்கு சொல்லி கொடுங்க, சொல்லுங்க, பேசுங்க. இத போல இருக்கு அப்படின்ட்டு எக்ஸ்பிளைன் பண்ணுங்க. அப்போதான் அவங்களும் அந்த டார்க்னஸ்ல இருந்து வெளியே வருவாங்க. சப்போஸ் அவங்களுக்கு ஏதாவது லைக் பிரச்சனைகள் அதிகமாயிட்டே இருக்கு அப்படின்னா அது நம்மளுடைய ரெஸ்பான்சிபிலிட்டியா மாறிடும். அவங்களுக்கு சொல்லி கொடுத்துருந்தா நல்லா இருந்திருக்குமே அப்படின்னு சொல்லி நமக்கு ஒரு வாட்டி உள்ள குத்தம், அதுக்கு சான்ஸே கொடுக்க கூடாது. நம்மளுடைய வேலை நம்ம எல்லாருக்கும் சொல்றது. இத போல லைட் இருக்கு, லைட் அப்படின்னு மெடிடேஷன், இது போல ஒண்ணு இருக்கு, நீங்க வந்து பண்ணீங்கன்னா உங்களுக்கு நல்லது அப்படின்ட்டு நம்மளுடைய வார்த்தையா
நம்மளுடைய தர்மமா நம்ம சொல்லிட்டோம் அப்படின்னா அவங்க பண்ணாலும் பண்ணலனாலும் அது அவங்களுடைய விருப்பம். ஆனா சொல்றது நம்மளுடைய தர்மம். நம்ம இத போல நல்ல விஷயங்களை சொல்றதுக்கு தான் வந்திருக்கோம். என்ன இருக்கு இப்போ இந்த மாதிரி ஒரு செஷன் நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு குரூப்ல போடுங்களேன். சப்போஸ் அவங்களுக்கு விருப்பம் இருந்தா அந்த யாரும் தேடிக்கிட்டு இருப்பாங்க, அந்த தேடல் உங்க மூலமா அவங்களுக்கு கனெக்ட் ஆச்சு அப்படின்னா அவங்களுக்கு நல்லது தானே நடக்கும். நல்ல விஷயத்த நம்ம சொல்றதுனால நல்லது தானே. ஆனா அவங்க மக்கள் வந்துட்டு என்ன ஒரு மாதிரியா பாத்துருவாங்களோ, என்னடா இவன் தியானம் தியானம் சுத்திட்டு இருக்கிறான் அப்படின்னு சொல்லி நினைச்சிருவாங்களோ. இன்னும் கொஞ்ச நாள்ல பாருங்க எப்படி தெரியுமா, என்னது நீ தியானம் பண்ண மாட்டியா அப்படின்ற மாதிரி இந்த உலகம் வந்துட்டு டெவலப் ஆக போகுது மெடிடேஷன். நீங்களே பார்க்கலாமே, யுஎஸ்ல எல்லா இடத்துலயும் மெடிடேஷன் வந்துச்சு. நம்ம இந்த சித்தர் பூமியில பிறந்துட்டு நம்ம தியானம் பண்ணலன்னா எப்படி? அந்த சித்தர்கள் கூட கனெக்ட் ஆயிட்டு அவங்களுடைய நாலேஜ நம்ம ரிசீவ் பண்ணலன்னா எப்படி? இந்த நாலேஜ் எல்லாம் நம்ம யூட்டிலைஸ் பண்ணணும்ல. நம்ம 4th டைமென்ஷன்ல இருந்து 5th போனோம்ல, டெலிகனசிஸ் அதெல்லாம் ஆக்சஸ் பண்ணணும்ல. அவங்களுடைய மைண்ட் பவரை வச்சு திங்ஸ் மூவ் பண்ணுவாங்க சில மகான்கள். உரியோகியின் சுயசரிதம் அந்த புக்ல பாத்தீங்க அப்படின்னா எத்தனை டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் மாஸ்டர்ஸ் அவங்க நாலேஜ் கொடுத்துருக்காங்க. ஒருத்தர் தூங்கவே மாட்டாங்க, ஒரு மேடம் அவங்க சாப்பிட மாட்டாங்க. அப்படி எவ்வளவோ மகத்துவம் பொருந்திய நம்ம நாட்டுல நம்ம தியானம் பண்ணலன்னா எப்படி? அந்த புக் எழுதினது எதுக்கு அப்படின்னா இந்தியாவுடைய அற்புதங்களை யுஎஸ்ல காட்டுறது. ஆனா இப்ப என்ன ஆயிடுச்சுன்னா யுஎஸ்ல இருக்கிறவங்க மேக்சிமம் எல்லாரும் தியானம் பண்றாங்க, ஏதோ ஒரு சொசைட்டில இருந்து தியானம் பண்றாங்க. வேர்ல்டு ஃபுல்லாவே மெடிடேஷன் பண்ணிட்டு இருக்கு. அதனால உங்களை நீங்க குறைச்சிக்க வேண்டிய அவசியமே இல்லை. நம்ம அற்புதமான ஒரு விஷயத்த பண்ணிருக்கோம். பூமியில எத்தனையோ கண்ட்ரிஸ் இருக்கு, ஆனா பூமி ஒண்ணுதானே. அதே போலதான் நம்ம உடல்ல எத்தனையோ பாகங்கள் இருக்கு, கை காலு தலை அப்படின்னு சொல்லி. ஆனா உடல் ஒண்ணுதானே. அப்படின்னா இந்த பிரபஞ்சத்துல உலகங்கள் என்னவோ எத்தனையோ இருக்கிற மாதிரி இருக்கு, ஆனா ஆன்மா ஒண்ணுதானே. அந்த ஆன்மா தான் எல்லாருக்குள்ளயும் இருக்கு. இத உணரணும் அப்படின்னா நிறைய நேரம் தியானம் பண்ணுங்க, சுவாத்தியாயம் பண்ணுங்க, சஜன சாங்கத்தியம் பண்ணுங்க. நாளைக்கு இன்னொரு டாபிக்ல நம்ம கலந்துக்கலாம். தேங்க்யூ.